வணக்கம். இன்றைக்கி மால்கோ பேயில் அந்த ரெஜிஸ்டர் மெத்தட் இன்னொரு மெத்தடில் நான் உங்களுக்கு ஈஸியாக பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லித்தரேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிட்டு மால்கோ பேன்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மால்கோ பே இந்த மாதிரி சிம்பிளோட ஆப் இருக்கும். டவுன்லோடு பண்ணிக்காங்க. டவுன்லோடு பண்ணிவிட்டு இங்கே ஓப்பனுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் கரெக்டான மொபைல் நம்பர் போடுங்க. நீங்கள் மொபைல் நம்பர் போட்ட உடனே உங்களுக்கு ஓடிபி வரும். சரிங்களா? ஓடிபி இந்த மாதிரி வரும். நான் உங்களுக்கு 5 டிஜிட் இருக்கும். சரிங்களா? ஓடிபி கரெக்டாக என்ட்ரி பண்ணுங்கள். ஒருவேளை ஓடிபி வரல அப்படின்னா மொபைல் நம்பர் கரெக்டாக என்ட்ரி பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கீழே எடிட் மொபைல் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மொபைல் நம்பர் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இருந்தும் உங்களுக்கு வரலன்னா ரீசெண்ட் ஓடிபி அதையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரிப்பே உங்களுக்கு கரெக்டாக மொபைல் நம்பர் போட்டாலே உங்களுக்கு ஓடிபி வந்துடும். இப்போ அந்த ஓடிபியை போட்ட உடனே உங்களுக்கு கீழே வெரிஃபைன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாக்ஸில் உங்களோட பேர் கரெக்டாக நீங்கள் டைப் பண்ணிக்காங்க. ஃபஸ்ட்டு பேர் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களோட இனிஷியல் டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட இமெயில் ஐடி அதை கரெக்டாக நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். @gmail.com இருக்குல்ல, உங்களோட என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் முக்கியமானது பாஸ்வேர்டை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு தான் அங்கே சொல்லியிருக்கேன். அதாவது உங்கள் பேரோட ஃபஸ்ட் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் கொடுங்க. அடுத்த லெட்டரெல்லாம் ஸ்மால் லெட்டர் கொடுத்துட்டு அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர் @ங்கிறத கொடுத்துக்காங்க. ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துக்காங்க. சரிங்களா? மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா 8 டிஜிட்டு உங்களோட பாஸ்வேர்டு இருக்கணும். 8 டிஜிட்டுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் கொடுத்துக்கலாம். மினிமம் 8 டிஜிட் இருக்கணும். சரிங்களா? பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ரைட் சைடு அந்த ஐ சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருங்கன்னு தெரியும். அடுத்தால என்னோடய ரெஃபர் கோடு இருக்குது பார்த்தீங்களா, MB266 ஸ்டார்ட் ஆகுதுல்ல, இந்த நம்பரை அப்படியே நீங்கள் டைப் பண்ணுங்கள். சரிங்களா? நான் இப்போ உங்களுக்கு டைப் பண்ணி தந்திருக்கிறேன். இந்த நம்பரை பார்த்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் ரிஜிஸ்டரே பண்ண முடியும். சரிங்களா? அப்போ அந்த ரெஃபரல் கோடை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே செலக்ட் யுவர் ஸ்டேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே டாப்பில் இந்த சர்ச் பாரில் தமிழ்நாடுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அல்லது நீங்கள் ஸ்க்ரோல் டவுன் பண்ணி தமிழ்நாடை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த இடத்துல தமிழ்நாடுன்னு வந்துடும். கீழே சப்மிட்னு அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். ரெஜிஸ்டர் ஆன உடனே உங்களுக்கு ஆப்போட ஃப்ரண்ட் பேஜுக்கு இங்கே வந்துடும். சரிங்களா? இந்த இடத்துல முக்கியமாக சப்ஸ்கிரைப் நவ், அதாவது கம்பெனியோட அஃபிஷியல் டெலகிராம் சேனலில் நீங்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும். அப்போ தான் கம்பெனி சைட்லேருந்து வரக்கூடிய அந்த அப்டேட் உங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு ரிசீவ் ஆகும். கம்பெனியில் என்னென்ன அப்டேட் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த ஜாயின் பண்ணக்கூடிய லிங்க்கும் நான் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு லிங்க் ஓப்பன் ஆயிரும். சம்டைம் ஓப்பன் ஆகலை அப்படின்னா இந்த வீடியோவில் அந்த ரெஃபர் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடாதுங்க. தேங்க்யூ.